முடிவடைந்து யாகசாலையில் இருக்கக்கூடிய குறைவான கலசங்கள் இருக்கிறது. அதனுடைய விலை மதிப்பு ரூபாய் 50. யாரும் இலவசமாக எடுத்துட்டு போயிட வேண்டாம். மிகுந்த சிரமத்திற்கு இடையில இந்த பணி நடந்துட்டு இருக்கு. ஒரு கலையத்துறை கலை நிர்ணய சென்டருக்கு 50 ரூபாய நீங்க கொடுத்துட்டு கலையத்தை வாங்கிங்க. யாரும் முட்டியை அடிச்சுக்கிட்டு எந்த விதமான காரு வெளியூர்காரர் தான் விட்டுருங்க. கோயிலுக்கு வந்து போக்குவரத்து கிடையாது வேணா இது மீண்டும் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். யாத்திரை யாரும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வாகனத்தில் வழிவிட்டு இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மெயின் ரோட்ல இந்த 2 ஆலயங்கள் இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தயவுசெய்து பக்தர்கள் நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் அதிகமாக இருப்பதால் குழந்தைகள், தாய்மார்கள், பெண்கள் தான் நகையை பாதுகாத்துக் கொள்ளும்படி விழாக்கள் சார்பாகவும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாம் திருக்கோயிலுக்கு வருவது அருளை பெறுவதற்காகத்தான், பொருளை தொலைப்பார்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் தங்கள் நகையை பாதுகாத்துக் கொள்ளும்படி விழாக்கள் சார கேட்டுக்கொள்கின்றோம். வாகனத்தை சற்று ஓரமாக நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து குடமுழுக்கு நடைபெறும் இந்த வழியில் வாகனத்தை இயக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் 2 பக்கம் குறுகளாக இருக்கின்ற காரணத்தால் தயவுசெய்து வாகனங்களை குடமுழுக்கு முடிவரை வரை யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றோம். தற்போது சிவாச்சாரியர்களால் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத விற்பனர்கள் கடங்களை சிரத்தின் மேல் சுமந்து கொண்டு பூமாரி பொழிய இன்னதிர மன்னதிர பூத கடங்கள் புடைசூட தேவலோகமா, லோகமா, சந்திரலோகமா, தெய்வலோகமா, சொர்க்கலோகமா, குபேரலோகமா, மண்ணுலகமா, விண்ணுலகமா, பொன்னுலகமா என்று திரையிடத்திற்கு சிவாச்சாரியர்களும் ஆலயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி காவல்துறை சார்பாக என்று கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அனைவரும் தங்கள் நகைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி விழாக்குழு சார்பாகவும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு கிராமம் இப்போது எவ்வளவு விலை என்று உங்களுக்கே தெரியும். நகைகளை பாதுகாத்து கேட்டுக்கொள்கின்றோம். வாகனத்திற்கு வழிவிட்டு சற்று ஓரமாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் மெயின் ரோட்ல இந்த 2 ஆலயங்கள் இருப்பதனால கூட்டம் அதிகரிக்கின்றது. தயவுசெய்து குடமுழுக்கு நிறைவேற வரை தயவுசெய்து வாகனத்தை யாரும் இந்த வழியாக வராமல் இருந்தால் எல்லோருக்கும் சௌகரியமா இருக்கும். பக்தோடிகளுக்கு நன்றாக இருக்கும், உங்களுக்கும் சௌகரியமா இருக்கும். தயவுசெய்து வாகனங்களை அதிகமாக இந்த வழியில் இயக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னடியே பரவினாலும் பூவோடு இணை சுமக்கும் என்னடியார் இடர்களையாய் எனக்காக மேலே என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார். அதே போல